ஜென்ரலாக உங்களுடைய எனர்ஜி லெவலில் ரைஸ் பண்ணுறதுக்கும் எனர்ஜி லெவலில் செட்டில் பண்ணுறதுக்கும் இந்த சிம்பிள் உங்களுக்கு ரொம்ப பயன்படும். சரிங்களா? இது ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம்ல? சைடில் எடுத்துக்கணும். அதாவது நம்மளுடைய எனர்ஜி வந்து ரொம்ப டவுனாக இருக்கும். அந்த நேரத்தில் எனர்ஜியை ரைஸ் பண்ணுறதுக்கு என்னங்க? ஆமாம், ஆறாவை பூஸ்ட் பண்ணுறதுக்கு தான். இப்போ நிறைய பேருக்கு வந்து என்னென்னா ஒரு பர்டிகுலர் ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எனர்ஜி ரொம்ப லாஸ் ஆகுது அப்படின்னு நினைப்போம்ல. இந்த யூனிவர்ஸ் வந்து நமக்கு நிறைய சிம்பிள் பேட்டர்ன்ஸில் இருக்குது. அதாவது டிவைன் கோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டிவைன் கோட்ஸ் அப்படின்னு வரையில் நம்மளுடைய சக்தி நிலையை அதிகப்படுத்துறோம், நம்ம சக்தி நிலையை சமப்படுத்துறதுக்கு சில சக்தியை வந்துட்டு நம்மளுடைய எனர்ஜியிலேருந்து இப்படி வெளியில் எடுக்கிறதுக்கு அப்படின்னும் சில சிம்பிள்ஸ் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட சிம்பிள்ஸில் வந்துட்டு இப்போ ஒரு 3 சிம்பிள் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது என்னன்னா, ஃபஸ்ட்டு சிம்பிள் வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒன்று தேவை இருக்குது. இப்போ ஒரு இந்த கரண்ட் டைமில் இன்னைக்கு ஒர்க் பண்ணுறீங்க, இன்னைக்கு டேயில் வந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஏதோ ஒரு வேலைக்காக போகிறீங்க. அந்த இடத்துல அந்த ஒர்க் வந்துட்டு பெஸ்ட்டாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்ட் செட்டில் வந்துட்டு இந்த சிம்பிளை மைண்ட் செட் பண்ணி, எனக்கு யூனிவர்ஸ் இந்த காரியத்துக்கு இந்த ரிசல்ட் எனக்கு வேணும், அதை நீ வந்துட்டு பாசிபிள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இதைய ஃப்ரம் த ஹார்ட்டில் இருந்து நீங்கள் இதைய இமேஜின் பண்ணி யூனிவர்ஸ் கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வெளியில் போகலாம். சரிங்களா? பட் வந்து இது வெளியில் போகிறதுக்குன்னு இல்லை, எதுக்கு வேணாலும். ஈவன் நீங்கள் குக்கிங் பண்ணால் கூட அப்படி தான். உங்களுடைய குக்கிங் நல்ல டேஸ்ட்டாக வரணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த சிம்பிளை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது நான் என்ன சொல்கிறது, இந்த உலகத்தில் வந்து எவ்வளவோ மோசமான காரியங்களுக்கெல்லாம் எத்தனையோ மேஜிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கிறதுக்கு, நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, சரியா, வெல் டு டூவாக இருக்கிறதுக்கு, நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் வந்து இந்த யூனிவர்ஸ் கொடுத்த இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுல தப்பே கிடையாது. சரிங்களா? ஏன்னா போன தடவை என்கிட்ட ஒரு பொண்ணு கேட்டாங்க, மேம் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால தப்பு இல்லையா, நம்ம வந்து கடவுள் வந்து நம்மளை தண்டிச்சிட மாட்டாரான்னு. எதுக்கு தண்டிக்கிறாருங்க? நம்ம வந்து மற்றவங்க கிட்ட யார்கிட்டையும் வந்து கெடுதல் செய்யவே இல்லை, ரைட்டா? ஸோ நம்ம ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறோம், நம்ம ஃபேமிலி நம்மளை சுற்றி இருக்கவங்கள நம்ம நல்ல விதமாக வச்சுக்கிறோம், அவ்வளோதான். இது எல்லாமே வந்து யூனிவர்ஸ் நமக்கு கொடுத்த கிஃப்ட்ஸ் இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே நம்ம பயன்படுத்தணும். இப்போ டெய்லியும் அப்படி பார்த்தா நம்ம சாப்பிடவே கூடாது. டெய்லியும் இப்போ சாப்பிடாமையே இருந்தோம்னா ஸோ நம்ம வந்து ஒரு நாளைக்கு செத்து போயிடுவோம். அதாவது ஒரு நாளைக்கு சாகுறதுங்கிறது ஒரு நாள் வரும், ஆனால் அது இப்போவே செத்துருவோம் இல்லையா, இன்னும் கொஞ்ச நாள்லையே இல்லை. அப்போது சாப்பாடு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி இந்த சக்தி நிலை ரொம்ப முக்கியம். அதனால ஸோ இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பழகிக்கோங்க. ஸோ இப்போ நான் அந்த சிம்பிளை வந்து நான் போடுறேன். ஓகே, இது என்னென்னா, இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் மேஜிக்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணக்கூடிய விஷயம். இது வந்து கிளாக் வைஸ், இந்த மாதிரி ஒரு கிளாக் வைஸ் சர்க்கிள். இது வந்து கிளாக் வைஸ். இந்த கிளாக் வைஸ் சர்க்கிளை வந்து நம்ம யூஸ் பண்ணையில் என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு என்ன நீடு இருக்கோ அதை சீக்கிரமாக அட்ராக்ட் பண்ணுறதுக்கான
சிம்பிள் தான் இது. இப்படி ஒரு சர்க்கிள், இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு தேவைப்படுறது. இதை வந்து நீங்கள் ஒரு வீட்டில் கூட உங்களுடைய எனர்ஜி வந்து நல்லா இப்போ ஒரு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா, வீட்டில் காலையில் எல்லாருமே பூஜை பண்ணுறது வழக்கம் இருக்குல்ல. நீங்கள் அந்த இன்சென்ஸ் ஸ்டிக் இருக்குல்ல, ஊதுபத்தி இல்லை அந்த சாம்பிராணி கோன் அந்த மாதிரி எல்லாம், அதில் நீங்கள் வந்து இந்த இப்படி கிளாக் வைஸ் பண்ணும்போது என்னன்னா அட்ராக்ட் பண்ணும் எனர்ஜியை. ஆனால் அதே வந்து நீங்கள் வீட்டில் வந்து ஒரு நெகட்டிவிட்டி கிளியர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அதே இன்சென்ஸை வந்து நீங்கள் இப்படி ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுவீங்க. ஸோ ஆன்டி கிளாக் வைஸ். பட் இதை வந்து ஸ்பைரலாக போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. ஜஸ்ட்டு இமேஜின் ஆன்டி கிளாக் வைஸ், அவ்வளோதான். ஏன்னா நிறைய ஷேப்ஸ் எல்லாம் இருக்குது நமக்கு. ஸோ இந்த ஷேப்ஸ் எல்லாம் நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ எவ்ரிடே டெய்லியும் நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம். அதுக்காக இப்போ ரேக்கி படித்தவங்க நிறைய பேர் இருக்கீங்கல்ல. ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் ரேக்கி படிச்சிருப்பீங்க, நிறைய ஹீலிங்ஸ் படித்து வச்சுருப்பீங்க. பிராணி ஹீலிங், ரேக்கி ஹீலிங், கிறிஸ்டல் ஹீலிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் என்கிட்ட சொல்கிற விஷயம் என்னென்னா, மேடம் நாங்கள் வந்து ரேக்கி படித்து நாங்கள் பண்ணுறோம், ஆனால் 2 மாதம் 3 மாதம் கழிச்சு அந்த அளவுக்கு ஃப்ளோ இல்லை, எனர்ஜி ஃப்ளோ இல்லை, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக மறுபடியும் ரீகெயின் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். நமக்கு நிறையனா ஜியோகிராஃபிக்கல் ஷேப்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கல. ஜியோமெட்ரிக் ஷேப், அதாவது ட்ரையாங்கிள், சர்க்கிள் இல்லையா, ஸ்டாரு, ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், பென்டாகிராம், ஆக்டோஹெட்ரான், இந்த மாதிரிலாம் நிறைய ஷேப்ஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ண வேண்டிய சிம்பிள் என்னன்னா ட்ரையாங்கிள். இது மாதிரி ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணுங்கள். அதாவது ரேக்கி ஹீலிங் பண்ணும்போது, சரிங்களா, பண்ணும்போது ஜஸ்ட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பெரிய ட்ரையாங்கிள் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு இந்த சிம்பிளை யூஸ் பண்ணுங்கள். சரியா? இந்த மாதிரி இமேஜின் பண்ணதுக்கப்புறம் ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷமோ இல்லை ஒரு 10 செகண்டோ கழிச்சுட்டு மறுபடியும் இப்படி டவுன்வர்ட்ஸ் ட்ரையாங்கிளை இமேஜின் பண்ணுங்க. இப்படி டவுன்வர்ட்ஸ் ட்ரையாங்கிளை இமேஜின் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு திங் இந்த எனர்ஜி என்ன செய்யும்னா உங்களுடைய ஓன் ஃப்ரீக்வன்சியை ஃபஸ்ட்டு ஹையர் லெவலுக்கு கொண்டு போகும். சரியா? ஏன்னா எப்போவுமே நம்ம எனர்ஜியே வந்துட்டு யூனிவர்ஸ்க்கு போகலைன்னா யூனிவர்ஸ் எப்படி நம்மளுக்கு கொடுக்கும்? அதே கான்செப்ட் தான். சரியா? இப்போ இன்வைட் பண்ணுறோம், அவ்வளோதான், வேறு ஒரு விஷயமும் இல்லை. இங்கே வந்து யூனிவர்ஸ் இருக்குது, நீங்கள் இருக்கீங்க, உங்கள் எனர்ஜியை நீங்கள் ரைஸ் பண்ணி யூனிவர்ஸ்க்கு கொடுக்குறீங்க. ரைட்டா? அப்போ உங்கள் தாட்ஸு, இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு சிம்பிள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சிம்பிளுடைய எனர்ஜி வந்து யூனிவர்ஸ்க்கு ரீச் ஆகணும்ல. இது வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னு ரீச் ஆகணும். அதுக்கு தான் வந்துட்டு இந்த ட்ரையாங்கிள். அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரையாங்கிள், இது வந்து டவுன்வர்ட்ஸ் ட்ரையாங்கிள். அதாவது இப்படி கீழே இருந்து இப்படி போடுறீங்க. இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா யூனிவர்ஸில் இருந்து கீழே எனர்ஜி வந்து கீழே வரும், உங்களுக்கு வரும். ரைட்டா? அப்போது அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, சரி. நெக்ஸ்ட் வந்து டவுன்வர்ட் ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் வந்துட்டு இது வந்து யூனிவர்ஸ் கனெக்ட் பண்ணும், இது வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரேக்கி ஹீலிங், ஈவன் நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணுறீங்கன்னா கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன் தெரியுமா? எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு புக்கில் நம்ம ஒரு விஷயம் படிக்கிறோம்னா பிரின்சிபலை மட்டும்தான் நம்ம படிக்க முடியும். ரைட்டா?